அருமை, அருமை சார். கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா, அழகா வித்தியாசமான ஒரு பரிகார முறை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்த தானங்கள் எல்லாமே. அடுத்ததாக துலா ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் இருக்கு முதல்ல அங்க. ஸோ அவங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? எந்த கிழமை? அதே மாரி என்ன தானம் கொடுக்கலாம்? துலா ராசின்னு எடுத்துட்டீங்கனாலே சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் வருது. துலா ராசிக்காரங்க எப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. தன்னுடைய கௌரவம் தான் முக்கியம் நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் கேட்டிங்கன்னா காலத்திலே கற்றுக்கிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா சூரியன் தான் பாதகாதிபதி. அப்போ சில வீடுகளில் வந்து அப்பாவால் பிரச்சனை, இல்லைன்னா அப்பாவோட இவங்களுக்கு பிரச்சனை அப்படி ஏற்பட்டு போகுது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஸ்லோகம் இருக்குது பாருங்க, அதில் ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை வீட்டில் ஒலிக்க விடாது. அது போட்டு கேட்கணும். கேட்டாலே இவங்களுக்கு ஒரு பலன். இவங்க ரொம்ப நியாயமான ஆட்கள். அப்போ தராசு இந்த பக்கம் 6 ராசி, அந்த பக்கம் 6 ராசி, நடுவில் உட்காந்துருச்சு துலா. அப்போ என்ன கேட்டீங்கன்னா தராசை வீட்டில் வச்சிருப்பாங்க. நீங்க அதையுமே பார்க்கலாம். தராசு சின்னம், அந்த தராசை வச்சுட்டாங்கனாலே இவங்களுக்கு பெரிய வெற்றிகள் உண்டு. எதுலையும் நீதி நேர்மையாக நடப்பார்கள். நீதிக்கு புறமான எந்த விஷயத்தையும் இவங்க உள்ள போகாம தப்பிச்சுக்கிடுவாங்க. அந்த தராசு சின்னம் வச்சா நல்ல பலன் அது கிடைக்குது. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஆடை தானம் வழங்கணும். அந்த ஆடை தானம் கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடை தானம் வழங்கணும். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆடை தானம் யாருக்கு கொடுப்பது? ஏழை பெண்களுக்கு ஆடை தானம் கொடுப்பது, நல்ல புடவை வாங்கி கொடுப்பது. கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணு இருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஆடைகள் வாங்க முடியாமல் இருக்காங்க, இவங்க வாங்கி கொடுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிது. வஸ்திர தானம் என்பது மிகப்பெரிய பலன். அதே போல பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதுல என்ன நட்சத்திரங்கள் வருது? சித்திரை வருது, சுவாதி வருது, விசாகம் வருது. அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள சக்கரத்தாழ்வாரும் வந்துடுறாரு, நரசிம்மரும் வந்துடுறாரு, முருகப்பெருமானும் வந்துடுறாரு, விசாகம் முருகன், 3மே வந்துடுறாங்க. பெருமாள் கோயில். அப்போ நீங்க 3மே பெருமாள் தொடர்பு அங்க வந்துருது. மால் மருகன் தானே முருகன், திருமாலோடு தொடர்பு தான் அங்கேயும் வருது. அப்போ பெருமாள் கோயில்ல நீங்க செய்யக்கூடிய அன்னதானங்கள், பானகம் கரைத்து கொடுப்பது பெருமாள் கோயில்ல, இது எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும். எப்போ கொடுக்கணும்? பிரதோஷம் அன்னைக்கு. பிரதோஷம்ங்கிறது சிவனுக்கு மட்டும் உரிய நாள் இல்லை, பெருமாளுக்கு உரிய நாள் இல்லையா? அது இரணியனை வதம் செய்த கதை நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன பிரதோஷ நேரத்துல தான் எல்லாமே நடக்குது. பிரதோஷ நேரத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய தானம் அற்புதமான பலன் தரும். பெரிய எதிரிகள் தொந்தரவு இருக்கு, இல்லை இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு காரியம் ஆகணும், ஒரு அரசு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே துலாம் ராசிக்காரங்க பானகம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை அவங்க தானமா கொடுக்கலாம். எந்த கிழமைகள்ல தரலாம்? பொதுவா இவங்க எடுத்துக்க வேண்டிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அருமை, அருமை சார். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி லக்னக்காரர்கள், இவர்களுக்கான குறியீடு என்ன? என்ன தானங்கள் எந்த கிழமைகள்ல கொடுக்கலாம்? அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? விருச்சிக ராசிக்குன்னு சொன்னாலே நேர்மை, எதுலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது அவங்களுடைய குணம் இல்லையா? அப்போ விருச்சிக ராசியுடைய சிம்பல் என்ன கேட்டீங்கன்னா தேள். தேள் மாதிரி இவங்க கொட்டுவாங்கன்னு உங்களை பத்தி உலகம் சொல்லுது. அப்போ அந்த தேள் சிம்பல் தான் இவங்களுடைய சிம்பல். அது ஒண்ணு. ரெண்டாவது இவங்களுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க. விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரமும் வருது. பல பேர் வந்து மகாபிரிவாளுடைய படத்தை தன்னுடைய ஸ்கிரீன் சேவரா வச்சுருப்பாங்க. காஞ்சி மகாபிரிவா படத்தை அதில் வச்சுப்பாங்க. ரொம்ப நல்ல பலன் அவர்களுக்கு கொடுக்கும். அதையும் சிம்பலாக இவர்கள் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தானம் அப்படின்னு சொன்னா குடை தானம் கொடுக்கணும். குடை, ஆமா. அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், சிலருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பல பெண்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் இல்லையா, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். சிலருக்கு தாம்பத்திய பிரச்சனை இருக்கும். இப்போ இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 8ல் போய் உட்கார்றாரு, அவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தாம்பத்திய பிரச்சனை இருக்கலாம். அப்படி இருக்குன்னா குடை தானம் கொடுக்கணும். குடை தானம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும். கருப்பு குடை தானம் கொடுக்கணும், அதுதான் மிக முக்கியம். கருப்பு கொடை தானம் கொடுக்கணும். அந்த தானம் கொடுக்கக்கூடிய காலம் இருக்கு பாருங்க, திங்கட்கிழமை தானம் கொடுக்கணும். திங்கட்கிழமையில கருப்பு கொடை, திங்கட்கிழமையில கருப்பு கொடை தானம் கொடுப்பது நல்ல பலன். சில பேர் சனிக்கிழமையும் கொடுப்பாங்க, அதுவும் மிகப்பெரிய பலன் கொடுக்கும் அவர்களுக்கு. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, இந்த எங்கெல்லாம் வந்து ஏழைகளுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மழை காலம், இந்த மழை காலத்தில் ஒரு கொடை கொடுத்தா உதவியா இருக்கும், தாராளமாக கொடை கொடுக்கலாம். அப்படி கொடுக்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய பிரச்சனையும் தீருது, கர்ப்பப்பை பிரச்சனை பெண்களுக்கு இருந்தாலும் தீருது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவங்களை சில பேர் எதிரியா நினைப்பாங்க.
கண்ணு முன்னால பாராட்டுவாங்க, இவங்க இல்லாத போது இவங்களை பின்னாடி திட்டுவாங்க. ம். அப்போ அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சிலர் ப்ரமோஷன் கிடைக்கலைம்பாங்க, தடை இருப்பாங்க, தடை இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன தடை இருந்தாலும் கொடை கொடுத்து பாருங்க, கொடை வெள்ளலாமா ஆயிருவீங்க. அருமை. உங்களுக்கு கேட்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாமே நல்லபடியா அதுல இருக்கும். அருமை சார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பதிவுமே என்னென்னா அழகாக ஷார்ட்டாக என்ன தேவையோ இது எதை யூஸ் பண்ணாலே டெய்லி அவங்க வந்து லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான அழகான ஒரு ரெமெடி சொல்லிட்டு வரீங்க. அடுத்ததாக தனுசு ராசி லக்னக்காரர்கள் இவர்களுக்கான ஒரு லக்கி சிம்பிள் என்ன, தானம் எந்த கிழமையில் கொடுக்கலாம்? அதாவது தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே மகாபாரத போரோடு தொடர்புடையது. தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கு பாருங்க. அந்த 3 நட்சத்திரத்தில் மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3மே கர்மதோஷமுடைய நட்சத்திரங்கள். அப்போ இதுல வந்து மொத்தம் 14 நட்சத்திரம் கர்மதோஷமுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் 27ல். அதுல 3 நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ள வந்துருது. அப்போ பூர்வ ஜென்ம தொடர்பு ஏதோ கர்மதோஷம் அங்கே இருக்கு. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சிம்பல் வந்து வில் அம்பு. அந்த ராசியினுடைய சிம்பிள், ராசியுடைய சிம்பல் வில் அம்பு. அந்த சிம்பலை இவங்க பயன்படுத்தணும். வில் அம்புன்னு இலக்கு நோக்கி எய்வது, என்ன எய்ம் பண்றாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். வில்லம்பு சின்னத்தை வச்சுட்டாங்கன்னா இவங்க எதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அந்த தனுசு ராசிக்கு 8ஆம் இடம் பாருங்களேன், கடகராசி. ஒரு மனசுல ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தடை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தடை நீங்கணும், ஒரு எய்ம் பண்ணணும். ஒருத்தர் ஸ்டூடெண்டாக இருக்காரு, மார்க்கை நோக்கி எய்ம் பண்ணுறாரு, ஒருத்தர் ஒரு நல்ல வேலைக்கு எய்ம் பண்ணுறாரு, ஒரு ப்ரமோஷனுக்கு எய்ம் பண்ணுறாரு. என்ன செய்யறது? வில்லம்பு சின்னத்தை அங்கே வைக்கணும். அந்த எய்ம் பண்ணக்கூடிய விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அப்போ இவங்க என்ன செய்யணும்? இவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன, புதன்கிழமை அன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மமும் பெரிய பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமாம், பொதுவாக இவங்களுக்கு பித்ரு தோஷம் அதிகமாக இருக்கும். அந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆவதற்கும் புதன்கிழமை செய்யக்கூடிய தான தர்மங்கள் பெரிய பலன் இவர்களுக்கு தரும். என்ன தானம் கொடுக்கணும் இவங்கன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி செய்கிறது தான். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஃபீஸ் கட்டலாம், புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், பாடம் சொல்லி கொடுக்கலாம். அப்படியும் ஏன்னா வியாழன் குரு பகவான் இல்லையா, புதன் கல்வி இல்லையா, இவங்க பாடம் சொல்லி தரணும். எழுத்தறிவித்தவன் இறைவன். அதனால இவங்க பாடம் சொல்லி தர கையில பணம் செலவழிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தாங்க. நீங்க ஒரு டீச்சர் வேலை பாருங்க, எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு டியூஷனா எடுத்து கொடுங்க, ஃப்ரீ டியூஷன் எடுங்க, அது நல்ல பலன் உங்களுக்கு தரும். அப்போ புதன்கிழமையில இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த பாடம் சொல்லி கொடுப்பது என்பது அற்புதமான பலனை அவங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே நிறைய பலன் தரும். உதாரணமா இவங்க வந்து இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இருக்கும். நிறைய பேர் இஎன்டி டாக்டர் இதில் வருவாங்க இந்த தனுசு ராசியில. இவர்கள் எல்லாமே அவர்கள் செய்யக்கூடிய மருத்துவ உதவியில யாரோ ஒரு ஏழை நோயாளிக்கு இலவச உதவி செய்துட்டாங்க வச்சுக்கோங்க, தொழிலே பிரகாசிக்கும். ஒரு பெரிய டாக்டராக ஆயிடுவார். அவர் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? அவர் செய்யக்கூடிய ஏழைகளுக்கும் இலவச மருத்துவம் அதையும் சேர்ந்து பண்ணிட்டு வரணும். நீங்கள் பல மருத்துவர்கள் அதை பார்க்கலாம். சில மருத்துவமனைகளோடு இணைஞ்சு இவங்களாம் சில ரோட்ராக்டில் போட இணைஞ்சு இலவச மருத்துவமெல்லாம் பார்க்குறாங்களே, அப்படி மருத்துவம் இவர்கள் பார்க்கலாம். பார்த்தா அந்த டாக்டர்களுக்கு அது பெரிய தொழில் வளர்ச்சி அது கொடுத்துரும். ஸோ எழுத்தறிவித்த இறைவன் கல்விக்கு உதவி செய்யுங்க, நல்லது நடக்கும். அருமை அருமை சார். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. அடுத்த மகர ராசி லக்னக்காரர்கள் இவர்களுக்கான என்ன தானம் சிம்பிள்ஸ் எந்த கிழமைகளில் கொடுக்கலாம்? மகர ராசிக்காரங்க சொன்னாலே சுறா மீன் இருக்கு பாருங்க, சுறா மீன். சுறா மீன், அந்த சுறாவுடைய படம் வச்சுக்கலாம். கலைமான். மகர ராசிக்காரங்க ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா கூட அந்த தொழில கூட அந்த மான் கொம்பு போட்டு பண்ணுவாங்க. ஸ்கிரீன் சேவர்ல வச்சுக்கிடுவாங்க. ஆமா, அப்போ மான் கொம்பு வீடுகளில் மாட்டி வைக்கிறத பத்தி நம்ம சொன்னோமே, வீடுகளில் மான் கொம்பு வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். அப்போ மகர ராசிக்காரங்க அந்த மான் கொம்புடைய படத்தை வைக்கிற போது பெரிய வெற்றி கிடைக்குது அவங்களுக்கு. அந்த மானை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு வெற்றி தான், பெரிய வெற்றி. அப்போ இவங்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல தான தர்மம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமைகள் பண்ணக்கூடிய தான தர்மத்துல குறிப்பாக தயிர் சாதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தானம் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரமுமே வருது. அப்போ இவர்கள் என்ன செய்யணும்? உருவத்தில் குறைந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த உருவத்தில் குறைந்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி.
உலகத்துல வந்து மகர ராசிக்காரங்க உருவத்தில் குறைந்தவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது. பல பேர் பண்ணுவாங்க. பொதுவாக அங்கஹீனம் உடையவர்கள் உருவத்தில் குறைந்தவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். மகர ராசிக்காரங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான ஒரு சைக்கிள், அவங்களுக்கு தேவையான ஆட்டோ வாங்கி கொடுத்து உதவி செய்யறோமா, இல்லை வேற பொருட்கள் வாங்கி கொடுத்து உதவி செய்யறோமா, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு உதவி செய்யணும். அதே போல உயரத்தில் குறைந்தவர்கள் எந்த காலத்திலையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும், திருவோண நட்சத்திரம் சொன்னாலே வாமன அவதாரம். அப்போ மகர ராசிக்காரங்க செய்யக்கூடிய வழிபாடு, அதுவும் பெருமாள் கோயிலில் சென்று செய்யக்கூடிய வழிபாடும் பெரிய வெற்றியை தரும். திருச்செந்தூர் முருகன் வாழ்க்கையில ஒரு முறையேனும் வழிபடணும். இதெல்லாம் பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கலாம்? இப்போ இவங்க தானம் கொடுக்குறாங்கன்னு தான் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் இவர்கள் செய்யக்கூடிய தானம். அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு செய்யணுங்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆசைப்படுறதை கொடுக்க கூடாது. அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். அதை கேட்டறிந்து செய்யணும். அதை கேட்டறிந்து செய்யும்போது பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வருது. நிச்சயமா. சோ இவங்க எந்த கிழமைகள்ல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி செஞ்சா இன்னும் நல்லதா இருக்கும்? மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்று செய்யக்கூடிய உதவி பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சட்டம் படித்தவர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்தாலும் பெரிய வெற்றிகள் தேடி வரும். அப்போ மிகப்பெரிய வெற்றிகளை இவங்க பெற முடியும். மகர ராசிக்காரங்க சரியான நாள்ல அந்த தானத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக அருமையான ஒரு டிப்ஸ் சொல்றீங்க. ஏன்னா யாருக்கு எதை செஞ்சால் வந்து அதற்கான பலன் கிடைக்கும்னு இருக்கு. எல்லாருமே ஒரே விஷயத்த செஞ்சுட்டு அதுல சில பேருக்கு தான் பலிதபாகும், சில பேருக்கு வந்து நான் இவ்வளோ செய்யறேனே, ஏன் எனக்கான ஒரு விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு. ஸோ கரெக்டாக தெளிவாக சொல்றீங்க, இவங்கெல்லாம் இதை பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்த கும்பராசி லக்னக்காரர்கள், இவர்கள் என்ன தானம் கொடுக்கலாம், என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த கிழமைகளில் செய்யலாம், அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? கும்பராசிக்காரங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்ப இந்த 3 நட்சத்திரங்களுமே உள்ள வந்தாச்சு. அப்ப இவங்க எப்பவுமே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தான் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் தான் பாதகாதிபதியாகவும் உட்கார்றார். கும்பராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ எந்த கும்பராசிக்காரர்கள் பெண்களை மதிப்பா நடத்துறாங்களோ அவங்க வாழ்க்கை உயரும். இவங்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போறோம். சுக்கிரன் தான் யோகாதிபதி, சுக்கிரன் தான் பாதகாதிபதின்னு சொன்னா அப்போ அந்த பெண்களை உயர்வாக நடத்தணும். அது மிகப்பெரிய அவசியம். உங்களுக்கு மனசுல வச்சுக்கணும். கும்பம் சொன்னாலே குடம், கலசம். வீட்டுல கலசத்தை வச்சு அந்த பூஜையை பண்ணணும். எந்த பூஜையை பண்ணும்போது கலசத்தை வச்சு பூஜை பண்ணணும். ஸ்கிரீன் சேவரா கலசம் படம் வச்சுக்கணும். அந்த குடம் கலசம் அதை வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதை வச்சு இவங்க வச்சிருக்கும் போதே எல்லா பூரண குடம்னு பேர் இருக்கு. எல்லா காரியங்களும் பூரணமான வெற்றிகளை இவங்கள் பெற முடியும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான உதவிகள், தேவையான உதவினா எப்படி, ஏழை பெண்களுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது, அப்போ ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பொருட்கள் இவங்க வாங்கி கொடுக்கலாம். தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே இவங்க செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். அதே போல கஷ்டப்படக்கூடிய பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அவங்க தொழில் செய்வதற்கு தேவையான உதவி, ஒரு அரசு உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட இவங்க உதவி செய்யலாம் இல்லையா, அது பெரிய லாபத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் உதவி கிடைக்கிறதுக்கு இவங்க உதவி செய்யலாம். இதெல்லாம் உதவிகள். இவங்க செய்யக்கூடிய உதவிகள் அற்புதமான பலனை தரும். இவங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஐயப்பன் கோயில், அந்த கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கணும். பக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயில்ல தீபம் எரியறதுக்கு நெய் வாங்கி கொடுத்தாலும் பெரிய பெரிய வெற்றிகளை இவங்க பெறுவாங்க. எந்த கிழமைகள்? இந்த கிழமை எல்லாமே சனிக்கிழமை பெரிய வெற்றியை தரும். சனிக்கிழமை கும்பராசி. தானம் கொடுப்பது, கோயிலுக்கு கொடுக்கறது சனிக்கிழமை, தானம் கொடுப்பது எல்லாமே வெள்ளிக்கிழமை தானம் கொடுக்கணும். அப்போ வெள்ளிக்கிழமை தானம் கொடுப்பது என்பதுக்கு உணவுப் பொருள் எடுத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், அதுவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதை வெள்ளிக்கிழமை சர்க்கரை பொங்கல் படைத்து பிறருக்கு கொடுக்கலாம், நல்ல பலன் தரும். அருமை சார், அருமை. இறுதியாக நம்மளுடைய 12வது ராசி மீன ராசி லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம், என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த கிழமைகளில் கொடுத்தா இவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக இன்னும் லக்கியாக இருக்கும்? அதாவது காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசின்னு மீனராசியை சொல்கிறோம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருவேளை கூட பூஜை நடக்காத கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய இருக்கு. அந்த கோயில்களில் ஒருவேளை பூஜை நடக்கவாது இவங்க உதவி செய்ய. இப்போ இதில் நீங்கள் பாருங்க, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரமே அதுக்குள்ள வந்தாச்சு. காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசின்னு சொல்கிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைவான பிறவின்னு வேற சொல்கிறோம். உங்களுக்கு
மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ இவங்க என்ன செய்யணும்? வாழ்க்கையில் ஒரு முறையாவது மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். அது முக்கியம். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பல திருப்பு முனையாக இவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ கோயில்களில் ஒருவேளை பூஜை நடக்க இவர்கள் ஏதாவது இவங்களுடைய கைங்கரியம் இருந்தால் அது பெரிய அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் உயர்த்தி விடுது. இன்னொரு புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் திருநங்கைகள் திருநம்பிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க படிப்பதற்கு உதவி செய்யலாம், அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உதவி செய்யலாம், அவங்க வாழ்க்கை ஆதாரங்கள் சிறந்து விளங்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை தேடி பிடித்து இவர்கள் உதவி செய்யலாம். அப்படி உதவி செய்யும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப நல்லது. அதே போல வெண்பொங்கல் படைத்து, பெருமாள் கோயிலில் வெண்பொங்கல் படைத்து அதை ஏழைகளுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த கிழமைகள்? புதன்கிழமை. புதன்கிழமை. ஆமாம், புதன்கிழமைகள் செய்தால் மிகப்பெரிய வெற்றி மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இவங்களுக்கு சிம்பல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 மீன்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சிம்பலை அவங்க பயன்படுத்தும். அதுலேயே இருக்கும். மீனராசிக்குள்ள சிம்பல் இல்லையாது. அந்த சிம்பலை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும். கன்னி மூலை கணபதி இருக்கார் பாருங்க, அந்த கணபதியை வழிபட ஆரம்பிச்சா எப்படிப்பட்ட எதிரிகளும் ஒதுங்கிடுவாங்க. ஒரு கடுமையான துன்பம் இருக்கு, ஒரு வேலையில பிரச்சனை இருக்கு, மீனராசிக்காரங்களுக்கு வேலையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்னி மூலை கணபதியை வழிபடணும். வேலை பிரச்சனை சால்வ் ஆகிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு. புதன்கிழமை போய் அவருக்கு 2 தீபம் போட்டு கும்பிடணும். அவ பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. அப்போ இந்த மீன்கள் இருக்கக்கூடிய சிம்பல் இவங்களுக்கு 2 மீன் இருக்கிறாப்புல இருக்கக்கூடிய சிம்பலை பயன்படுத்தினாங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் சேர்ந்துடும். அருமை சார். அதாவது 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய பேர் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வராங்க, இந்த மாதிரி தானே கொடுங்க, இங்கே போங்க வாங்க. ஆனால் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திரங்களையும் சொல்லி இந்த குறியீடை பொதுவாகவே வச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கும். தானங்கள் எப்போவுமே தானங்கள் செய்யும்போது நமக்கு அது நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்களும் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கும் 12 ராசிக்கு அழகான ஒரு பலன்கள் மாதிரி தான் அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும். பார்க்குறவங்க சார் கிட்ட ஜோதிட ரீதியாக ஏதாவது நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கணும், திருமண சம்பந்தமாவோ படிப்பு சம்பந்தமாவோ உங்களுடைய ஜோதிட ரீதியான உங்கள் ஜாதகத்தை அணுகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சார் கிட்ட பேச முடியும். இன்னும் நிறைய உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற பலன்களையும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம்.